குட் மார்னிங் கைஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு பருவம் 1ல் 2வது பாடம் இலக்கணம். எலுகேஷன் சரியான தமிழ் சொல் என்னன்னா பேச்சாற்றல். ELOCUTION எலுகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல். லிங்கஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். LINGUISTICS லிங்கஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் என்னன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா மரூஉ. இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா மரூஉ. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஷ் எனப்படும். இலக்கண போலி. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஷ் எனப்படும். இலக்கண போலி. ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் எது? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் எது அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும். வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும்னா வழக்கு. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 2. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது அப்படின்னா 2. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1½ மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னா 1½ மாத்திரை. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஷ் எனப்படும். முற்றுப்போலி. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஷ் எனப்படும். முற்றுப்போலி. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு. கல் ப்ளஸ் தீது சேர்த்தெழுதுக கற்றீது. கல் ப்ளஸ் தீது சேர்த்தெழுதுக அப்படின்னா கற்றீது. கீழ்கண்டவற்றில் ஐகார குறுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஔவையார். கீழ்கண்டவற்றில் ஐகார குறுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது அப்படின்னா ஔவையார். கீழ்கண்டவற்றுள் வன்தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு எது? பாக்கு. கீழ்கண்டவற்றுள் வன்தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு எது அப்படின்னா பாக்கு. கீழ்கண்டவற்றுள் முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு எது? மையல். கீழ்கண்டவற்றுள் முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா மையல். குற்றியலுகரம் தற்போது டேஷில் மட்டுமே உள்ளது. இலக்கியங்கள். குற்றியலுகரம் தற்போது டேஷில் மட்டுமே உள்ளது. இலக்கியங்கள். குற்றியலுகரம் பிரித்தெழுதுக குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். குற்றியலுகரம் பிரித்தெழுதுக குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6.
குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கங்கள். சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கங்கள். சொற்களின் முன் பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிப்பது எது? இலக்கணப்போலி. சொற்களின் முன் பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிப்பது எது அப்படின்னா இலக்கணப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது டேஷ் எனப்படும். போலி. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது டேஷ் எனப்படும். போலி. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3. தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் டேஷ் எனப்படும். குற்றியலிகரம். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் டேஷ் எனப்படும்னா குற்றியலிகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஷ் குற்றியலுகரம் எனப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஷ் குற்றியலுகரம் எனப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்பர். முற்றியலுகரம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்பர். முற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர் மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர் மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? 2. தமிழெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2. நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடப்படுதல் இடக்கரடக்கல். நாடு பிளஸ் யாது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடியாது. நாடு பிளஸ் யாது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடியாது. பால் எத்தனை வகைப்படும்? 5. பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் ஆகும். இடக்கரடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் ஆகும். இடக்கரடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் ஆகும். தகுதி வழக்கு. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் ஆகும். தகுதி வழக்கு. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழு உக்குறி. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழு உக்குறி. போலி எத்தனை வகைப்படும்? 3. போலி எத்தனை வகைப்படும்? 3. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30.
முள் ப்ளஸ் தீது சேர்த்து எழுதுக. முக்டீது. முள் ப்ளஸ் தீது சேர்த்து எழுதுக அப்படின்னா முக்டீது. மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் அளவில் ஒலிக்கிறது. கால் மாத்திரை. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் அளவில் ஒலிக்கிறது. கால் மாத்திரை. வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் என்னன்னா வன் தொடர் குற்றியலுகரம். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா வழக்கு 2 வகைப்படும். தேங்க்யூ. இதோட 2வது பாடம் முடிஞ்சது. அடுத்து 3வது பாடம் பார்க்கலாம்.